ஆனா வேதத்துல கர்த்தர் பயன்படுத்தின நிறைய பாத்திரங்கள் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் உறுதியா நின்னாங்க அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் தரித்திருந்தார்களோ, யாரெல்லாம் காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை அதிகமாய் செலவிட்டார்களோ, அவர்கள்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை இழக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர் பாதத்துல அமருகிறதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். சிலர் பாருங்க, ஓடிட்டே இருப்பாங்க, ஓடி ஓடி வேலை செய்வாங்க, ஓடி ஓடி ஊழியம் செய்வாங்க, ஓடி ஓடி எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனா உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, கர்த்தர் பேசுறத கேளுங்க, நீங்க அமர்ந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொன்னா சிலரால அப்படி இருக்கவே முடியாது, அப்படி செய்யவே முடியாது. ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா ஓடிட்டே இருக்கிறதான் பிடிக்கும். ஆனா ஒன்று என்ன நினைக்கிறோம்னா, வேதம் சொல்லுது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ ஆண்டவரும் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஓடிட்டே இருந்தா சில நேரத்தில் ஆண்டவர் விருப்பப்படுறதே இல்லை. சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னா இப்போ பாருங்களேன், இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 10 பேர் வந்திருக்காங்க, 10 பேர் வருவாங்க. எதுக்காகனா ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ணுறதுக்காக. சரி, ஓகே, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சரி ப்ரேயருக்கு அட்டன் பண்ணுறீங்களா, ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ இல்லை எனக்கு அவசரமாக போகணும், எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது. உடனே அவங்களுக்கு என்னென்னா, ஆசீர்வாதத்தின் மேலே பிரியம் இருக்குது, ஆண்டவருடைய அற்புதத்தின் மேலே பிரியம் இருக்குது, ஆண்டவரை நெருங்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதில் உட்கார்ந்து அதில் காத்திருந்து அந்த வார்த்தையை கேட்டு அமர்ந்திருக்கிறதுக்கு அவங்களால முடியாது. அவங்க ஓடிட்டே தான் இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் என்னன்னா, ஆண்டவர் மேல பயம் இருக்குது, பக்தி இருக்குது, ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க, அற்புதம் நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களாலே அல்ல. அதனால நான் உங்களை எல்லாரையும் ரொம்ப மெச்சிக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இதுதான் சரியான வே, இதுதான் சரியான வழி. கர்த்தர் ஏற்கனவே நம்மோடு பேசியிருக்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காத்திருக்கிற நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் அமர்ந்திருக்கிற நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால ஒரு பெரிய முடிவோடு நம்ம முன்னாடி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்குவாராக. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சவுல் ராஜா அவனை துரத்திட்டே வந்தார். எங்க போனாலும் சவுல் ராஜா இந்த தாவீதை துரத்துறது ஒரு வேலையாவே வச்சிருந்தார். ஆளை சொல்லி எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அவனுக்கு பின்னாடி போறது. இதே போல பல வருடங்கள் இந்த சவுல் ராஜா தாவீதை துரத்திட்டே இருந்தார். ஆனா வேதம் சொல்லுது, மறுக்க தாவீது இவருக்கு விரோதமாகவோ இல்லை இவருக்கு பிரச்சனை பண்றதாகவோ இவர் எதையுமே செய்யல. துரத்த 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 வேதம் சொல்லுது, சிங்க கெபிகள், காடுகள், எதிர் நாட்டு ராஜாவினுடைய ஓடிட்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் வரும்போது, கர்த்தருடைய நேரம் வரும்போது வேதம் சொல்லுது, எந்த சவுல் ராஜா துரத்தினாரோ அந்த சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ நிச்சயமாய் ராஜாவாவாய், நீ நிச்சயமாய் ராஜாவாவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைச்சுக்குங்க, சில பிரச்சனைகளா ஆண்டவர் நம்ம என்னதான் நம்ம பின்னாடி ஓடினாலும் அதுல இருக்கிற வெற்றியை நம்மளால பார்க்கவே முடியாது. சில ப்ராப்ளங்கள் வரும்போது, சில பிரச்சனை வரும்போது ஆண்டவருடைய பிள்ளையை என்ன பண்ணணும்னா, அதனுடைய பாட்டுக்கு நம்ம அதை விடணும். அது என்ன பண்ணுதோ, என்ன செய்யுதோ, என்ன பேச்சு நடக்குதோ அதை குறித்து நம்ம எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அதை குறித்து நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க அந்த பிரச்சனையை முடிக்காம நான் எப்படி மாறுறது, அந்த சூழ்நிலையை மாத்தாம நான் எப்படி போறது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு அதை ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க. ஆண்டவரே நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது
நமக்கு விரோதமான சத்துருக்களும் நமக்கு சிநேகிதர்களாய் மாற பண்ணின கர்த்தர் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அந்த காரியத்தை கர்த்தர் சரி செய்வார். அது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சரியாகும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகள் அப்படி மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா எனக்கு விரோதமா இருக்கிற இந்த சூழ்நிலைய, எனக்கு விரோதமா இருக்கிற இந்த அவமானத்தை, எனக்கு விரோதமா இவ்வளவு வார்த்தைகளை பேசி அசிங்கமாய் திட்டுகிற இந்த காரியத்தை நான் விடுறதற்குரிய பலத்தை கர்த்தர் எனக்கு தாங்க. சொல்லுங்க, இதை கண்டுக்காம இருக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாங்க ராஜா. இதுல நீங்க அற்புதம் செய்கிற வரைக்கும் என்னுடைய சிந்தை அதன் பக்கமாய் திரும்பாம இருக்கிறதற்கு இப்ப ஒரு பலனை தாங்கப்பா, தாங்கப்பா. இயேசுவே, சவுலை போல அல்ல, இந்த விஷயத்துல தாவீதை போல கர்த்தர் எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பலன், இது ஒரு பெரிய பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சவுல் பாருங்க தாவீதை நினைச்சிட்டே இருந்தார். பாருங்க, எங்க போனாலும் தாவீதை நினைச்சிட்டே இருக்காரு, எந்த வேலையில போனாலும் தாவீதை நினைச்சிட்டே இருக்காரு. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது சவுல் துரத்திட்டு வந்தா கூட பக்கத்துல, அவ்வளவுதான், இவர் சிங்க கெபிக்கு உள்ள படுத்திருக்கிறாரு, சவுல் வெளியில படுத்திருக்கிறாரு. ஆனா இவர் நிம்மதியா தூங்குறாரு, அவர் நிம்மதியா தூங்கல. எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நினைச்சிட்டே இருக்க கூடாது, நினைச்சிட்டே இருக்க கூடாது. இது சத்துருவினாலே உண்டாகிறது. அப்படியே நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம நைட்டு போகும்போதெல்லாம் நினைச்சிட்டே இருப்போம். எங்க போனாலும் அந்த விஷயம் உங்களுக்கு பின்னாடி துரத்திட்டே வரும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக நான் ஜெபத்தோட சொல்றேன், ஆண்டவர் உங்க மனசனுடைய ஓரத்துல உங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை எங்க போனாலும் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம எங்க போனாலும் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற, நீங்க சிரிச்சா அது முன்னாடி நிக்கும், நீங்க சாப்பிடும் போது அது முன்னாடி நிக்கும், நீங்க தூங்க போகும்போது முன்னாடி நிக்கும், நீங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும் போது கூட அது முன்னாடி நிக்கும். ஆனா நான் இன்னைக்கு எல்லா பாரத்தோடு உங்களுக்காக ஜெபிச்சு சொல்றேன், கர்த்தர் ஒன்று இன்னைக்கு செய்வாராக. அதை குறித்த ஞாபகம், அதை குறித்த பயம், அதை குறித்த அலைச்சல் எதுவுமே இல்லாத அளவிற்கு கர்த்தர் பார்த்துக்குவாரு, அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. அதை நினைக்காம இருக்கக்கூடிய கிருபைய கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய வைராக்கியம், இது ஒரு பெரிய வைராக்கியம். இதை ஆண்டவரை தவிர வேற யாரும் நமக்குள்ள செய்ய முடியாது. இது ஒரு ஞானம் சம்பந்தப்பட்டது. அப்போ நம்ம அடிக்கடி பாடுவோம், நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ, எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர், படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர், நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம்
கலங்கினாலும் நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீ மாற்றுவீரீ. நடந்ததெல்லாம் நன்மைக்கு என் தகப்பன் நீ மாற்றுவீரீ. பாடுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரி. அப்பா, இந்த அபிஷேகம், இந்த மகிமை எங்கமே ஆதரிக்கின்றி நீர் என்னை தாங்குவதா. தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா. தூங்குவேன் நிம்மதியா. சொல்லுங்க எல்லாரும். இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேன் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய். சொல்லுங்க விசுவாசத்தோட. இப்ப சொல்லுவோம். படுத்துறங்கி படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா. தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா. தூங்குவேன் நிம்மதியா. சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லாம வாழ்ந்ததற்கு ஒரு மிகப்பெரிய ரீசன், ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த எருசலேமின் ஸ்திரீகள் வந்து ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்ற அந்த ஒரு வேர்டை மட்டும், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவரால் மறக்கவே முடியல. எங்க போனாலும் அவருக்கு அந்த வார்த்தை பின்தொடர்ந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருக்கு யாரு பேசினதாவது ஒரு வார்த்தை வந்து மறக்கவே முடியாம உங்களை பின்தொடரலாம். அந்த பிரச்சனை உங்களை பின்தொடரலாம். ஆனா இந்த 7வது நாள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல இல்ல, அதை நம்ம நினைக்கவே வேண்டியது இல்லை. அதை நினைக்கவே வேண்டியதில்லை. தாவீதை போல நம்ம மாறணும். தாவீதை போல மாறணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. என்னை துரத்துற சத்துரு விழிச்சிருக்கிறான். என்னை துரத்துற சத்துரு தூங்கல. என்னை துரத்துற சத்துரு கத்தி வச்சிருக்கிறான். ஆனா நான் என்ன பண்றேன்னா நிம்மதியா நான் படுத்து தூங்குறேன். நான் நிம்மதியா படுத்து தூங்குறேன். எனக்கு ஒண்ணு தெரியும், நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். தெரியும் கர்த்தர் விடுதலை தருவாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த சூழ்நிலையை பார்க்கிறாரு. அவர் என்னை விடுதலையாக்க வல்லவர். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சவுல் என்னை விட்டு கடந்து போவான். ஆண்டவர் அவனுடைய கையிலிருந்து விடுதலை தருவார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை இப்ப துரத்திட்டு வருகிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயம் மாற்றுவார். அதை குறித்து நினைக்கவே வேண்டாம். இந்த குவாலிட்டிக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கணும். இது உடனே வராது, இது உடனே வராது. இது ஆனா நம்ம வந்து இதை ரொம்ப வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் உங்களை. சில பிரச்சனைகளை வந்து நீங்க வளர்த்துட்டீங்க, சில யோசனைகளை நீங்க வளர்த்துட்டீங்க, சில எதிரிகளுடைய வார்த்தையை நீங்க வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களை ஒரு மோசமான இடத்துல கொண்டு போய் விட்டுரும். நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சின்ன ஜஸ்ட் கோயம்புத்தூர்ல ஒரு ரவுடி கும்பல் ஒரு 4-5 பேர் ஊழியம் செஞ்சுட்டு வர்ற ஒரு வாலிப தம்பியை விளையாட்டுக்காக
அப்படின்னு சீரியஸா கிடையாது, சும்மா விளையாட்டுக்காக. அந்த டைம்ல ஒரு ரவுடி ஒருத்தர் இறந்திருந்தாரு. அந்த ரவுடியை வந்து அடிச்சு கொன்னுட்டாங்க. அந்த பேப்பர்ல ஒரு பெரிய நியூஸா அது கோயம்புத்தூர் முழுக்க பரவிருச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த டைம்ல நிறைய கடைகளை எல்லாம் அடிச்சு உடைச்சாங்க. கடையடைப்பு போராட்டம் அப்பதான் போட்டாங்க. யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு கோயம்புத்தூரே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில இருந்து, அப்ப அவர் இறந்த அடுத்த நாளையில அந்த ஒரு 10 பசங்க ரோட்ல இருந்துட்டு இவர் வழியில போகும்போது ஒரு கத்தியை காமிச்சு, அடுத்தது நீதான் அப்படி. அது ஒரே வார்த்தை தான், அடுத்தது நீதான். சும்மா விளையாட்டுக்காக அப்படி சொன்னாங்க. சொன்னதை இவர் மனசுல எடுத்துட்டு யோசிச்சு, இவன் என்ன அடிச்சிருவானோ, கொன்றுவானோ, குத்திடுவானோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு 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 சுத்தமா தூங்காம மனநலமா பாதிக்கப்பட்டு, ஐயோ அவரை பார்த்தா அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு. இப்ப கூட சமீபமா கூட அவர் சைக்காலஜிக்கலா ஒரு டாக்டரை போய் செக் பண்ணி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறார். தூங்கவே மாட்டேங்கிறாரு, யோசிச்சிட்டே இருக்கிறாரு. ஆனா இதுக்கும் இத்தனைக்கும் ஒண்ணுமே நடக்கலங்க, ஒண்ணுமே நடக்கல. அவனும் அந்த மாதிரிப்பட்ட பசங்களும் கிடையாது, அவங்க இவரை கொல்லணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே இல்லை. சும்மா விளையாட்டுத்தனமா அந்த ரோட்ல போகும்போது சும்மா மிரட்டி, ஒரு சின்ன ஒரு மிரட்டின ஒண்ணு சிலருக்கு சந்தோஷமா இருக்கும்ல. இவர் இதை யோசிச்சு, அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சில காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே தாவீதை போல விடுறதுக்குரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தரணும். நான் நம்புறேன். விட்டுருங்க, அந்த பிள்ளையை குறித்து பேசினதை நீங்க விட்டுருங்க, உங்களை குறித்து அவமானப்படுத்தினதை விட்டுருங்க, நீங்க கடந்து போகிற அந்த சூழ்நிலையை விட்டுருங்க, எதிரியை விட்டுருங்க. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்த சூழ்நிலை சரியாகும். எரிந்து கொண்டிருக்கிற தீயை கர்த்தர் அணைப்பார். அது எப்படி எரிந்து இருக்கிறதோ அது போலவே அது அணையும், அது முடிவிற்கு வரும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கைகளை மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி, இப்போ அந்த சிந்தனைக்கு பின்னாடி ஓடுகிற அந்த சத்துருவை இயேசுவின் நாமத்தினால உடைய ஊழியக்காரனாகிய நான் சிறைபிடித்து தள்ளுகிறேன். இப்ப அந்த விடுதலை உண்டாவதாக, இன்னையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசுவே, ஒரு காரியம் நடந்தா, ஒரு பிரச்சனை நடந்தா, திரும்ப திரும்ப அதை யோசிச்சு பயப்பட்டு சிக்காகிற அந்த நிலைமை இப்ப என் பிள்ளைகளை விட்டு கடந்து போவதாக. அதுல ஒரு ஞானம் வெளிப்படட்டும், அதுல ஒரு கிருபை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். இது ஒரு நல்ல ஸ்பிரிட், இது ஒரு நல்ல அனுபவம், இது ஒரு நல்ல வளர்ச்சியினுடைய அடையாளம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இனி அந்த பின்தொடருகிற அந்த காரியத்தை கர்த்தர் விடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் மத்தேயு எழுதின மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 41 42 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 16ஆம் அதிகாரம் 41 42 வாசிக்கும் போது, அவர் 3ஆம் தரம் இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். நீங்க 40வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடினால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க,
இந்த 40 டேஸ்ல சொல்லப்படுகிற எல்லாமே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். இந்த 100 நாளில் சொல்லப்படுகிற எல்லாமே வாக்குத்தத்தம், சொல்லப்படுகிற எல்லாமே தீர்க்க தரிசனம். நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும், எழுதணும், அதை அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அப்படி பேசிட்டே இருப்பார். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இப்படி போக போறேன், என்னை காட்டி கொடுக்க போறாங்க, என்னை சிலுவையில் அறைய போறாங்க அப்படின்ற ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை சொல்றாரு. ரொம்ப ஒரு சின்ன சீரியஸான விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ, இதுவரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து எதையுமே ஆண்டவர் கேட்டதில்லை. இப்படி பண்ணுங்கப்பா, எனக்கு இதை வாங்கி கொடுங்கப்பா, காலை அமுத்தி விடுங்கப்பா, சட்டை அயன் பண்ணி கொடுங்கப்பா, இந்த மாதிரி எந்த இடத்துலையும் ஆண்டவர் சீடர்களை பார்த்து இதை தனக்கு செய்யுங்கன்னு சொன்னதா வேதம் சொல்லப்படலை. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற நேரம் வருது, 1 மணி நேரமாவது என்ன பண்ணிருக்க கூடாதா, விழித்திருக்க கூடாதா. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் திரும்ப அவர்களை பார்க்கிற போது அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடினால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுகிறது இன்னதென்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த தூங்கிட்டு இருக்கும்போது யாரையாவது எழுப்புனா உளருவாங்க பாருங்க. என்ன பண்ண கேட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா சம்பந்தமே இல்லாத பேசுவாங்க. ஆமா, தண்ணியில காய போட்டுட்டேன், ஆமா இங்க வந்துட்டேன் அப்படின்னா இவர் எதுல இருக்காருன்னு அர்த்தம். நம்ம எழுப்பிட்டோம், இவர் ரொம்ப பெரிய தூக்கத்துல இருக்கிறாரு. தூக்கம் அப்படி. அப்போ ஆண்டவர் போய் இவ்வளவு சீரியஸா அவருக்கு தூக்கம் வரல. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளா கீழே விழுந்துட்டு இருக்குது. அவ்வளவு வியாகுலப்படுறாரு. முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டியது இருக்குது. இவங்க பிரேயர் சப்போர்ட் கேட்கிறாரு. ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா இவங்க அத்தனை பேரும் படுத்து தூங்கிட்டு தட்டி எழுப்பி எப்பா ஜெபம் பண்ணலன்னு கேட்டா அவங்க உளறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆமா போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இவங்க திரும்ப ஆண்டவர் போய் 2-3 டைம் கேட்டதுக்கு அப்புறம் கூட இப்ப சொல்றாரு, நீங்க தூங்கி இளைப்பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது. இதுல என்ன நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நினைச்சுக்குங்க, தரிசனம் யாருடையது அப்படின்னா ஆண்டவருடையது. அந்த வேலையை யாரு செய்ய போறான்னா ஆண்டவர் தான் செய்ய போறாரு. இவருக்கு சாப்பாடு கொடுத்தது அவர் தான், அவங்கள வளர்த்துனது அவர் தான், வேலையை விட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இதுவரைக்கும் போஷிச்சது அவர் தான். ஆனா அவங்க யாருக்குமே இவர் எவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு விஷயத்துல இருக்கிறார் அப்படின்னு தெரியவே இல்லை. அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது உங்க வேலை, நீங்க போறீங்க அப்படின்னு தனியா விட்டுட்டாங்க. ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சில நேரத்துல யாருமே கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம பாருங்களேன், அவங்களுக்காக விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டாங்க. நம்முடைய தரிசனத்துல இந்த மாதிரி போனா இதை ஒன்று கொஞ்சம் சேமிச்சு வச்சா இப்படி பண்ணலாம்ல, கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு பாடுபடுறேன் தானே, இவங்களுக்காக தானே பாடுபடுறேன், இவங்களுக்காக தானே ஓடுறேன், ஆனா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணக்கூடாதா, என் கூட இருக்கக்கூடாதா? எந்திரினா அப்பதான் நம்ம அவங்களுக்கு தூக்கம் வரும். நம்ம தூங்காம நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, அவங்க கொரட்டை விட்டு தூங்குவாங்க. நீங்க சாப்பிடாம உபவாசம் இருப்பீங்க, அவங்க லெக் பீஸா தின்னுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, ஒரு காலகட்டத்தில் வேண்டாம் வேண்டாம், இவங்களுக்கு பாடுபட்டு என்ன பிரயோஜனம், இவங்களுக்கு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இவங்களுக்கு ஒரு அக்கறையுமே இவங்களுக்கு இல்லை. அதனால நம்ம நிறைய பேர் மனம் வேதனைப்பட்டு அதுல கண்டினியூ பண்ண மாட்டோம். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வைராக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குள்ள அந்த வாஞ்சியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போறாரு. அந்த இடத்துல நீங்க சீசர்களா இல்ல, அந்த இடத்துல நீங்க தலைவனா இருக்கிறீங்க, தலைவியா இருக்கிறீங்க. தலைவனா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேடன், தலைவியா இருக்கிறவர்களுக்கு தான் அந்த பேடன். மற்றவர்களுக்குள்ளே அது வரலன்னு நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காரியத்தை நாம் செய்தால் போதும். ஒரு காலகட்டம் வரும்போது சீடர்கள் எப்படி உணர்ந்தார்களோ அப்படியே உங்க மனைவி உணர்வார்கள், கணவன் உணர்வார், பிள்ளைகள் உணர்வார்கள். நான் நம்புறேன், நீங்க எந்த அளவிற்கு இருந்தீங்கன்றத அவர்களுக்கு உணரக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நான் அடிக்கடி சொல்லுவேன்,
தலைவன் அப்படின்றவங்க, தலைவி அப்படின்றவங்க என்னைக்குமே நீங்க தனிமை தான், என்னைக்குமே நீங்க தனிமை தான். தரிசனம்ன்ற ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, வெற்றி அடையணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க சில நேரத்தில் எப்படிதான் அதுல டிராவல் பண்ணணும்னா, 1000 பேர் இருந்தாலும் நீங்க மட்டும்தான் அதுல டிராவல் பண்ண முடியும். ஆனா சோர்ந்துட்டீங்க, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இப்படி செய்யறோம்னு நீங்க நினைச்சிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க தலைவனாகவே முடியாது, நீங்க தலைவியாகவே முடியாது. கர்த்தர் நம்ம கையில ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், ஒருவேளை நீங்க ஆரம்பத்துல வேகமாய் ஓடுனவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, பாடுபடுறவங்க, அவங்களுக்கு உணர்வே இல்லாததுனால நீங்க ரொம்ப பேக் அடிச்சிருக்கலாம். நான் அப்படிதான் பாஸ்டர் இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் மறுபடியும் உங்க பக்கத்துல வந்து இந்த 7வது நாள் சொல்றாரு, இல்ல நீ தலைவன், நீ தலைவி, உன்னை உருவாக்க போறேன், உன்னை பயன்படுத்த போறேன். நீ ஆக்டிவா தான் இருக்கணும், நீ தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் இருக்கணும், நீ அந்த இடத்துல ஓடிதான் ஆகணும், நீ அந்த இடத்துல ஜெபம் பண்ணி தான் ஆகணும். கர்த்தர் உங்களை நம்புறார், ஆண்டவர் உங்களை நம்புறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மூலமாய் அந்த எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போறாரு. உங்க மூலமா அந்த விடுதலை கொண்டு வர போகுது, உங்க மூலமா அந்த அற்புதம் நடக்க போகுது, உங்க மூலமா அந்த சாபம் நிவர்த்தி ஆக போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், யாரு கூட நிக்காட்டாலும் தரிசனம் உள்ள ஒரு மனுஷனோட கர்த்தர் கூட நிக்கிறாரு. சிஸ்டர், உங்க கூட ஆண்டவர் நிக்கிறாரு. பிரதர், உங்க கூட ஆண்டவர் நிக்கிறாரு. ஆண்டவர் தட்டி கொடுக்கிறாரு, கர்த்தர் உற்சாகப்படுத்துறாரு. யாரும் கூட இல்லாததுனால கவலைப்பட வேண்டியதே இல்லை. என் கூட தகப்பன் இருக்கிறார். கைகளை மேல உயர்த்தி, என் தகப்பன் இருக்கிறார், என் தகப்பன் இருக்கிறார். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு. யாரோ ஒருத்தருடைய பக்கத்துல வந்து சொல்றார், பாஸ்டர் மனசே உடைஞ்சிட்டேன் பாஸ்டர், நான் யாருக்காக பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் யாருக்காக இந்த இடத்துல இருக்கிறேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே, கோஆபரேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. எனக்கு வருத்தம் ஆயிருச்சு. இன்னைக்கு நான் இந்த ஜெபத்துல அட்டன் பண்ணும்போது கூட அப்படிதான் அட்டன் பண்றேன். ஒன்னும் இவங்களுக்கு செய்யக்கூடாது, இவங்களை உற்றணும், இவங்களை மறந்துடணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வீட்டிலே இருக்கிற அந்த தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற அந்த தாவீது நீங்க தான், அந்த மோசே நீங்க தான், அந்த எஸ்தர் ராஜாத்தி நீங்க தான். கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுகிற நேரம் இது. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகா, பாடுவோம், நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சொல்லுவோம், ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து ஹல்லேலூயா. சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
ஹalleluya.